ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நம்ம போன வீடியோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோடு நம்ம முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் 2 நாள் சிவன் ராத்திரினால நான் லைவ் போட்டனால என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க. இதாங்க அந்த ஏரியா சைடு திருப்பரங்குன்றம் பாருங்களேன். இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போனாங்க நம்ம சித்தர் மலைன்னு ஒன்று இருக்குங்க. ஆட்டோக்கார அண்ணா தாங்க சொன்னாங்க, இங்கே சித்தர் மலை இருக்குமா அப்படின்னு சொல்லி. இங்கே சித்தர்களும் நிறையா சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. இந்த சைடு பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், கடலுன்னு சொல்லி தம்பி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி இது கடலில் தம்பி, ஆறு தம்பி, பாரு தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி தான் இருந்துட்டு அம்மா கடல் இருக்குமா அப்படின்னு சொல்லி குதிச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆட்டோவில் ரொம்ப நெரிசலாக இருந்துச்சுங்க. நாங்கள் 7 பேரும் ஒரே ஆட்டோவில் தாங்க வந்துட்டு இருந்தோம். அதனால் எங்களால் சரியாகவே வீடியோலாம் எடுக்கவே முடியலங்க. ஓரளவுக்கு எடுத்திருக்கோங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், முருகப்பெருமானோட முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தாங்க நம்ம வந்திருக்கோம். பாருங்களேன், முன்னாடி என்ட்ரன்ஸு. உள்ளாரெல்லாம் கேமரா கொண்டு போக முடியாதுங்க. இங்கே மேலே ஏறும்போதே அரோகரான்னு சொல்லி சாமி கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஓரமாக தாங்க நிற்போம் பாருங்களேன். நம்ம அவ்வளோக்கா தெரிய மாட்டோம் கேமராவில். அப்படியே சாமி கும்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோங்க. இவங்க தாங்க எங்கள் ஆச்சி, எங்கள் வீட்டுக்காரு, தம்பிங்க. அப்படியே ஃபோட்டோ எடுத்தாங்க. நீ பாருங்களேன், நான் பின்னாடி இது கோயில் பேக் சைடுங்க. பாருங்களேன், ஆஞ்சநேயர் தண்ணி துவைக்க மாட்டிருக்குங்க. அதனால் தண்ணி குடிக்க இங்கே பாருங்களேன், தண்ணி எப்படி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது இந்த பின்னாடி மலை இதுங்க, பேக் சைடு. ஓரளவுக்கு பின்னாடி பேக் சைடு எடுத்திருக்கேங்க. பாருங்களேன், இந்த சைடு சஷ்டி மண்டபங்க, அன்னதான கூடம். இங்கே ஆஞ்சநேயர் ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க பாருங்களேன். தம்பி இருந்துட்டு அம்மா நான் பழம் போடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் கடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உடனே கீழே போட்டுட்டு ஓடிட்டாங்கங்க. பாருங்களேன், எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு எடுக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறங்க இங்கே பாருங்கள், தம்பி பாருங்கள், துண்ணூரெல்லாம் மூஞ்சியில் புசிச்சிக்கிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு செல்ஃபி அப்படியே எடுத்துகிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கிட்டு தனியாக செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. பாருங்களேன், அப்படியே ஃபைனலாக எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. சரி நம்ம ரயில்வே கேட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டுக்கார் அம்மாச்சி மேலே தோளில் கை போட்டுட்டு போகிறத. இந்த டபுள் டக்கர் பஸ் தாங்க வந்துச்சு. இந்த பஸ்ஸு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரிலங்க. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நாங்கள் இந்த பஸ்ஸு ஈவினிங் டைம் 5 மணிக்கு வந்தாலுமே வெயிட் பண்ணி இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம போவோம். புது பஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. இப்போலாம் கரூர்லையில் இந்த மாதிரி பஸ்ஸை பார்க்கவே முடியறது இல்லைங்க. ஆனால் மதுரையில் இந்த பஸ்ஸை பார்த்தது ரொம்ப சந்தோஷங்க. அப்பயுமே அந்த மேலே அந்த பெருசாக இருக்கிற இடத்துல தாங்க போய் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அவங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. அப்படியே இது பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸு ட்ராவல்னால் நம்மளாம் ஹெவியாலாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால் எனக்கெலாம் புரோட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே புரோட்டா வாங்கிட்டாங்கங்க. நான் தக்காளி சாப்பாடு தாங்க வாங்கிக்கிட்டேன். அந்த அண்ணாக்கிட்ட இருந்துட்டு அண்ணா தயிர் வெங்காயம் இல்லையாண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அண்ணா இருந்துட்டு அம்மா இங்கெல்லாம் குழம்பு தாம்மா, தயிர் வெங்காயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு குழம்பையை ஊற்றி சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க பஸ்ஸுக்கு. மதுரை வந்ததுக்கு எதுவுமே வாங்கலைங்க. சரி அல்வாவாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அல்வா கடை எங்களுக்கு அவ்வளோக்கா புதிய இடனால தெரியவே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மதுரை மல்லிகைப்பூவும் ரோஸும் தாங்க அப்படியே வாங்கிட்டு பாருங்களேன், வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நமக்கு இதுவே போதுங்க, இதுவே ரொம்ப சந்தோஷங்க. மதுரை மல்லிகைப்பூவும் இந்த ரோஸ் பூவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.